வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது லங்கேஸ்வரன், ராவணன், ராவணேஸ்வரன் இவரை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். யார் இவர்? மகாபாரதமோ ராமாயணமோ நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குது. ஆனா இதுல ஒரு ரகசியம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, மகாபாரதம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுது. என்னன்னா, எப்படியெல்லாம் நடக்கக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்றது அது நல்லா சொல்லி கொடுக்குது. அதனால என்னென்ன பிரச்சனை வரும், என்னென்ன தீமைகள் நடக்கும், அதை தெளிவா சொல்லி கொடுக்கறது தான் இந்த மகாபாரதம். ராமாயணம்ன்றது இதெல்லாம் வேணும் வேணும் சொல்றது. ராமரை மாதிரி நேர்மையா, நல்ல மனிதரா, நியாயம் கொடுக்குற ஒரு மனுஷனா வாழணும் அப்படின்னு. சீதை மாதிரி ஒரு நல்ல பெண்ணா இருக்கணும், கணவன் பேச்ச மீறக்கூடாது. கற்புள்ள மங்கை அப்படின்னா ஃபர்ஸ்ட் வார்த்தை சீதைன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி வாழணும் அப்படின்றது சீதையை கற்றுக் கொடுக்குது. லக்ஷ்மணன்னும் போது அண்ணன் தம்பி பாசம்னா இவர் மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி அண்ணன் இல்லாதப்போ எப்படி நடக்கணுன்றத பரதனும் சத்ருகனனும் சொல்லியிருக்காங்க. அது இல்லாம ஹனுமனுடைய பக்தி, நம்ம கூட சில நேரம் அதிகமான பக்தியை கடவுள் மேல செலுத்துறோம். ஆனா நமக்கு ஏதாவது ஒரு துயரம் வந்துச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்றோம், அந்த பக்தியை வெறுக்கிறோம். ஆனா எல்லா பிரச்சனை வந்தாலும், எத்தனை துன்பம் நடந்தாலும் இறை பக்தியை மாத்திரம் மறக்காம இருந்தோம்னா நமக்கு வர துன்பம் அத்தனையும் சுகமா மாறிடும். அதுதான் மிகப்பெரிய விஷயம். அதை இந்த ராமாயணம் கற்றுக் கொடுக்குது. அது இல்லாம இன்னும் நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்குற இந்த ராமாயணத்துல ராவணன் யார்? நல்லவரா கெட்டவரா? இது வரைக்கும் நீங்க கேட்டிருந்தா தெரியலையப்பா அப்படின்னு தான் சொல்லியிருப்பீங்க. ஆனா தெரிஞ்சுக்கங்க, ராவணன் யாரு? ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது இன்னைக்கு இந்த கடவுள் இந்த பூமியில இல்லை. ஆனா நம்ம இறை பக்தரா இருந்தா நல்லவங்களா இருக்கும். யோசிச்சு பாருங்க. நமக்கு தப்பு பண்ண தோணாது, யாருடைய மனசையும் துன்புறுத்த தோணாது, யாரையும் கெடுதல் செய்ய நினைக்க முடியாது. அப்படி நினைக்கும் போது கடவுள் பக்தராய் இருந்தாலே இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். இவரு கடவுள் கூடவே போய் விவாதம் பண்றவரு, கடவுளுக்கு தனக்கு விருப்பமானதெல்லாம் செஞ்சு கொடுக்கிறவரு, கடவுள் கூட போட்டி போடுறவரு, பேசுறவரு, அப்படிப்பட்டவரு எப்படிங்க தப்பு பண்ண முடியும்? அதை தான் நான் இந்த கதையில உங்களுக்கு சொல்ல போறேன். அவர் நல்லவர் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு தெரிய வைக்க போறேன். நீங்களே முடிவுல அவர் நல்லவரா கெட்டவரான்றத எனக்கு கமெண்ட் பண்ணணும். ராவணனுக்கு 10 தலை கேள்விப்பட்டிருக்கோம். 10 தலை அப்படின்றது 10 விதமான தீய குணங்கள். அதை தான் அது குறிக்குது. இந்த கதையில நீங்க எந்த இடத்துலையும் நிறுத்தாம கேளுங்க. உங்களுக்கு இந்த கதையில நிறைய ஆச்சரியமான திருப்பங்கள் காத்துட்டு இருக்கு. முக்கியமா ராவணன் பாடின ஒரு பாட்டு அதிகமா நம்ம கேட்டிருக்கோம். அந்த பாட்டுனால ஈசனே கலங்கி போய் எதிர்க்க நின்று அவனை சேர்த்து அணைச்சி பிடிச்சி அவனுக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காருன்னா அது என்னன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இதை ஸ்கிப் பண்ணாம நீங்க கேட்கணும். மனுஷங்கிட்ட இருக்கிற 10 தீய குணங்கள் எது? காமம். காமம்ன்றது அளவிட முடியாத ஆசை. அதை தவிர்க்கவே முடியாது, அடக்க முடியாத ஆசை தான் காமம். குரோதம் அப்படின்னா கோபம். லோபம் அப்படின்னா பேராசை, அதிகப்படியான ஆசை. மோகம்னா அது என்னன்னு தெரியாம அது மேல ஒரு ஈர்ப்பு, அதான் மோகம். மதம் அப்படின்னா தலைகணம். மதத்துக்கு பேரு தலைகணம். நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்கார்ந்துட்டு அதை என்னோட சுமன் நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறது தான் தலகணம்.
மனஸ் அப்படின்னா சஞ்சல புத்தி. புத்தி ஒரு நிலையா நிக்காது, அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். புத்தி அப்படின்றது அறிவை தவறா பயன்படுத்துறது. அது போற வழி போகாம நம்ம ஒரு வழிக்கு கூட்டிட்டு போறதுதான் அந்த தவறா பயன்படுத்துறது. சித்தம் சித்தம் தெளியணும்னு சொல்றாங்களே, அந்த சித்தம்னா என்னன்னா பேராசை அப்படின்னு நீங்களே ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு அந்த பொருளை யாருக்காகவும் விட்டு கொடுக்காம அடம் பிடிக்கிறது தான் பேராசை. அகங்காரம், நான், என்னாலதான் முடியும், நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்ற சுய பெருமை, உங்களுக்கு உங்களே பெருமைப்படுத்திக்கிறது. யாரும் உங்களை பெருமைப்படுத்த தேவையில்லை. இந்த 10 தீய குணங்கள் தான் ராவணனுடைய 10 தலைகள். இந்த 10 தலைகளை தான் இறைவன் அழிச்சாரு அப்படின்றது தான் இந்த கதையுடைய கருத்து. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இவருக்கு 4 வேதம் தெரியும். ரிக், யசூர், சாம, அதர்வண வேதம். அத்துப்படியா நம்ம அடிக்கடி சொல்லுவோமே, நீ என்ன மொத்த வேதத்தையும் கரைச்சி குடிச்சவனா? உண்மையாவே கரைச்சி குடிச்சவன் இந்த ராவணன். இது இல்லாம 6 சாஸ்திரங்கள் தெரியும். இதுவும் இல்லாம 10 விஷயத்துல முதன்மையான ஒருத்தர். இந்த இடத்துல நீங்க யோசிக்கணும். ஒரு டாக்டர் இன்ஜினியர் ஆக முடியுமா? ஒரு இன்ஜினியர் ஜோசியராக முடியுமா? ஒரு ஜோசியர் மருத்துவராக முடியுமா? ஒரு மருத்துவர் வக்கீலாக முடியுமா? ஒரு மருத்துவர் ஆன்மீக பக்தராக முடியுமா? இப்படி பார்த்தா எல்லாத்துலேயும் முதன்மையான 100க்கு 100 சரியா இருந்தவன் இந்த ராவணன். அதனாலதான் இவருக்கு 10 விதமான பேரும் இருந்தது. ஒரு விஷயம் தெரிஞ்சாலே ஆற்றல் அதிகம். நம்ம டாக்டருக்கு படிச்சுட்டாலே கண்டிப்பா எத்தனையோ திறமை நம்மளுக்கு வந்துடும். ஆனா யோசிச்சு பாருங்க, கட்டடக்கலையிலையும் வல்லவர், மருத்துவத்திலையும் சிறந்தவர், இசையிலையும் வல்லவர், வேதத்திலையும் சிறந்தவர். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம். இது இல்லாம பிரம்மாவுக்கு மானசீக புத்திரர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. மானசீக புத்திரர்கள்னா, நம்ம இன்னைக்கு ஒரு ஆங்கில எக்ஸாம் எழுத போறோம். அதுல ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு 4 கேள்வி வரப்போகுதுன்னு உங்களுக்கு நியூஸ் வருது. அந்த 4 கேள்விக்கும் இப்படி எழுதுனா என்ன, அப்படி எழுதுனா என்னன்னு உங்க மனசு சிந்திக்குது தெரியுமா? எழுதுறதுக்கு முன்னாடி மனசுல நினைக்கிறதுக்கு பேரு தான் மானசிய அப்படின்றது. அந்த மானசியம் நிஜமாவே அந்த இடத்துல பதிலா வந்துருச்சுன்னா அதுதான் மானசீக புத்திரர்கள். இவர் நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் உருவமா வந்துருச்சுன்னா அதுதான் மானசீக புத்திரர்கள். இவருக்கு அப்படி நிறைய புத்திரர்கள் இருக்காங்க பிரம்மாவுக்கு. இப்படி வடிவமைச்சா எப்படி, அப்படி வடிவமைச்சா எப்படி அப்படின்னு. அப்படி பிறந்த குழந்தை தான் இவருடைய மகன். அவர் பேர் புலஸ்திய மகரிஷி. அவருடைய மகன் தான் விஸ்வரசு முனிவர். இவர் வேதங்களை கற்றவர். பிரம்மாவுடைய வம்சம்னும் போது கண்டிப்பா வேதத்துல அத்துப்படியா இருப்பாங்க. இவரு கத்துக்கிட்ட அந்த முனிவருடைய மகளான நல்ல வேதம்லாம் தெரியும், ஏற்கனவே தெரியும். இவர் ஒரு குரு கிட்ட கத்துக்கிறாரு. அந்த வேத விற்பனருடைய மகள் லவிதா, இவங்க மேல ஆசை வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு பிறந்தது தான் நம்ம குபேரன். 2வது ஒரு அரக்க குலத்தோடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அரக்க வம்சத்துடைய மகள் கைகேசி. இவங்களுக்கு பிறந்தவங்க தான் ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், சூர்பனகை. இந்த மாதிரி 4 குழந்தைங்க. இந்த 4 குழந்தைகளுமே நல்லவங்க தான். எல்லாருமே கடவுள் பக்தி இருக்கிறவங்க தான். எல்லாருமே கடவுள் பக்தி இருந்தாலும் இந்த ராவணனை போல பக்தி செலுத்த யாராலையும் முடியாது. இவனுக்கு ஈசன் மேல வெறி,
ஈசன் எனக்கு மாத்திரம்தான் சொந்தம். ஈசனை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. ஈசன் என்னுடைய சொத்து. இதுல மாத்திரம் அவன் ஆணித்தரமா இருந்தான். அந்த அளவு ஈசன் பக்தன். இந்த பக்தன் சிறந்த வீரன். எப்பவும் நெத்தியில விபூதியோட தான் பார்க்க முடியும். விபூதி இல்லாம இவனை பார்க்கவே முடியாது. அதே போல ஈசனை வணங்காம எந்த செயலையும் செய்ய மாட்டான். இன்னொரு விஷயமும் சொல்லணும். ராமாயணம் நடந்துதா இல்லையா, உண்மையா பொய்யா அப்படின்னு நிறைய பேருக்கு யோசனை இருக்கு. ஆனா ராமாயணம் நடந்ததுக்கான ஆதாரங்கள் இந்த உலகத்துல இருக்கு. ராமன் வாழ்ந்ததுக்குண்டான, அதாவது ராமன் இருந்த இடம் இருக்கு, சீதை வாழ்ந்த இடம் இருக்கு. அது இல்லாம ராவணன் வாழ்ந்ததுக்கு நிறைய ஆதாரம் இருக்கு. கடவுள் சீதைய சந்தேகப்பட்டாரு. நிறை மாதமா இருக்கும்போது நாடு கடத்தினார். இதெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் இல்லாம நடக்காதுங்க. ஏன்னா கடவுள் செய்யற எல்லா விஷயத்திலையும் ஏதோ ஒரு விஷயம் ஒளிஞ்சிட்டு இருக்கும். அது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நதி மூலம் ரிஷி மூலம் அறியக்கூடாது. ஆனா நமக்கு அதுல இருந்து தெரிகிற பாடத்தை மாத்திரம்தான் புரிஞ்சுக்கணும். ராவணனால ஈசனை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க முடியாது. இவன் சிவப்பிரியன் அப்படின்னு கூட இவனை சொல்லுவாங்க. இது மாத்திரம் இவனுக்கு இல்லைங்க. லங்கேஸ்வரன், தசக்ரீவன், அதாவது 10 விதமான ஆற்றல் இருக்கிறவன். ராவணேஸ்வரன், திரிலோக அதிபதி. திரிலோக அதிபதினா 3 லோகத்துக்கும் அதிபதி. இவனுடைய உண்மையான பேரு நிலவழகி பாண்டியன் அப்படின்றது. இந்த ராவணனுக்கு ஈசனை தவிர உலகத்துல எதுவுமே தெரியாது. உலகத்துல முதல் ஆண் அழகன் அப்படின்னா அது ராவணன் தான், வேற யாருமே கிடையாது. ஏன்னா எல்லாத்துலயும் ஒருத்தன் ஒண்ணுத்துல திறமையா இருக்கலாம். அவன் தொட்டதெல்லாம் திறமையா இருக்கான்னா அப்போ அவன் எவ்வளோ அழகுன்றது உருவத்தை வச்சு வர்றது ஒண்ணு. உருவத்திலையும் இவன் அழகு, வீரத்திலையும் அழகு, அதி புத்திசாலி. ஒரு தலை வச்சு யோசிக்கிறவனே 1000 யோசிக்கும் போது 10 தலையில 10 விதமான ஆற்றல் தனித்தனியா இருக்கு. அப்போ அவனுடைய சிந்தனையும் எண்ணமும் கடல் மாதிரி பிரம்மாண்டமா இருக்கும். அத்தனை சக்தி வாய்ந்த ஒரு மனிதர் இவன். இவனுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. வாழற வரைக்கும் கடைசி வரைக்கும் வீரனா வாழ்ந்தான். நீங்க நான் கேட்க போற கேள்விக்கு சில பதில சொல்லுங்க. ராவண அசுரன் சொல்றோம். ஆனா எந்த மனுஷனையாவது துன்பப்படுத்தினான்னு நீங்க பார்த்திருக்கீங்களா? கிடையாது. ஒரு மக்கள் கூட துன்பப்படலை. நம்ம கேட்ட வரைக்கும் ராவணன் வாழற காலத்துல தன்னுடைய நாட்டை சொர்க்க பூமியா வச்சுட்டு இருந்தான். ஏன் வச்சிருந்தான்? மக்கள் அத்தனை பேரும் சொர்க்கத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. என் நாட்டுல வாழற அத்தனை பேரும் சொர்க்க பூமியிலேயே வாழணும் அப்படின்னு தன்னுடைய நாட்டை சொர்க்கபுரியா மாத்தி வச்சிருந்தான். மக்களுடைய உணர்வுகளை மதிச்சு ஆட்சி செஞ்சான். அவனுடைய ஆட்சியில மக்களுக்கு துன்பம் கிடையாது. ஜோதிடத்துல சிறந்தவன், சிவனுக்காக எதையும் செய்ய துணிஞ்சவன். ஈசனே நிறைய முறை இவனை பார்த்து பயந்து நடுங்கி இருக்காரு. இவனுடைய பக்தியை பார்த்து எங்கடா பார்வதி கிட்ட இருந்து நம்மள பிரிச்சிருவானோ அப்படின்ற பயம். அப்படின்னா இவனுடைய வெறிய பாருங்க. இவனுக்கு அம்மா கைகேசி. இவங்க எப்ப பாரு ஈசனை வணங்கிட்டே இருப்பாங்க. கடல் மண்ணுல அந்த லங்கை கடற்கரையோரம் இருக்கிற மண்ணுல லிங்கம் செஞ்சு வழிபடுவாங்க. அவங்க வழிபட்டு முடிச்சதுமே அந்த லிங்கம் அந்த தண்ணியில அடிச்சுட்டு போயிடும். இவனுக்கு ஆசை அம்மாவுக்கு பிரியப்பட்டதை செய்யணும்னு. அப்போ அந்த ஆத்ம லிங்கத்தை கொண்டு வரணும். ஆத்ம லிங்கம்னா மனசுல நினைச்ச லிங்கம். ஈசனை இப்படிதான் இருப்பாரு, அவரை நான் கொண்டு வரணும்
அப்படின்னு நினைக்கிறது தான் ஆத்மலிங்கம். இவன் போய் ஆத்மலிங்கத்தை கொண்டு வரதுக்காக எங்க இருப்பாரு அப்படின்னு யோசிக்கும்போது இமயமலையில தான் இருக்காரு அப்படின்னு நினைச்சு இமயமலைக்கு போயிட்டான். ஈசனை இமயமலையோட சேர்த்து தூக்க போயிட்டான். எவ்வளோ ஆற்றல் பாருங்க. ஈசனை தனியா எடுத்தா அவர் இமயமலையை விட்டு வரமாட்டாரு. அவருக்கு வர்ற இடம் பிடிக்கணும்னா அவரோட இடமா இருக்கணும். பேசாம இமயமலையை கொண்டு போய் நம்ம நாட்டில் வச்சிடலாம் அப்படின்னு கையை வச்சு இமயமலையை தூக்க ஆரம்பிக்கும் போது ஈசனுக்கே நடுக்கம் வந்துருச்சு. என்னடா இது, இப்படி ஒரு வெறியனா இருக்கானே அப்படின்னு தன்னுடைய கால் கட்ட விரலை வச்சு ஒரு மிதி மிதிச்சாரு. அவனுடைய கை மாட்டிக்கிச்சு. ஏன்னா அவனுக்கு 20 கை. அந்த 20 கையும் அந்த இமயமலைக்கு அடிவாரத்துல மாட்டிக்கிச்சு. தூக்க முடியல அவனால. அந்த நேரம் ஈசன் வந்து சிரிச்சுக்கிட்டே கேட்கிறாரு, ராவணா, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? அப்படின்னா எனக்காக நீ ஒரு பாட்டு பாடு. யோசிச்சு பாருங்க, கை வந்து இமயமலை மலைக்கு அடியில மாட்டியிருக்கு. ஒருத்தன் அந்த வழியில எப்படி ராகமா பாட முடியும்? ஆனா இவன் பாடனான். அதுவும் எப்படின்னா, இசை இல்லாம பாட்டு பாடினா என் சிவனுக்கு பிடிக்காது. ஏன்னா ஈசனுக்கு சிவ பக்தர்களுக்கு தெரியும், ஈசனுக்கு சத்தம் ரொம்ப பிடிக்கும். இசை பேரொளி அவர் காதுல விழுந்துக்கிட்டே இருக்கணும். உடுக்கையும் ஒரு இனிமையான இசைக்கும் ஈசன் அடிமை. அந்த விஷயம் கூட அவனுக்கு அவ்வளோ துல்லியமா தெரிஞ்சிருக்கு. உடனே யோசிச்சான், தன்னுடைய ஒரு கையை வெட்டினான், தன்னுடைய தலையை வெட்டி அடியில பொருத்தினான், தன்னுடைய கை நரம்புகளை பிச்சு அந்த இசைக்கு வடிவம் கொடுத்து நரம்ப வச்சு அதை வீணையா மாத்தினான். அந்த யாழிய இசையமைச்சு ஒரு பாட்டு ஒன்று பாடினான். அந்த பாட்டு தான் சாமகானம். அந்த பாட்டோட பேரு சாமகானம். அந்த சாமகானம் அது என்ன பாட்டுன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த சாமகானத்தை இசைக்க ஆரம்பிச்சான். சிவனே கண் கலங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒருத்தன் வலிய பார்ப்பானா, அதுலயும் ஈசனை சந்தோஷப்படுத்தணும்னு நினைப்பானா? இவன் எப்படிங்க தப்பு பண்ணியிருக்க முடியும்? இந்த இசைய வாசிச்சு பாட்டு பாடனான். ஈசனாலேயே உட்கார முடியல அந்த பாட்டுக்கு. ஏன்னா இசையும் அதிகமா இருக்குது. அந்த இசையில இருக்கிற சத்தமும் பிரம்மாண்டமான ஒளியா இருக்குது. ஏன்னா ராவணன் அப்படின்றது கதறல், அலறல் அப்படின்ற மாதிரி ஒரு சத்தத்துக்கு பேர் போன ஒரு விஷயம். ஏன்னா அந்த வலி, அந்த இமயமலை அடியில இருக்கிற அவனுடைய கையுடைய வலி அதிகம். அந்த வலியிலையும் ஒருத்தன் அந்த உக்கிரகமா பாடுற பாட்டு இருக்கு, அந்த ஈசனை, அந்த பாட்டுல வந்து அந்த உடுக்க ஒலிக்கிற ஒளி அப்படி கேட்டுச்சான். பிரபஞ்சமே ஒரு மாதிரி ஆட்டம் காண ஆரம்பிச்சுது. அதுல வந்து நிறைய வார்த்தை திமிக் திமிக் தடக் தகக் அப்படின்னு கடினமான இலக்கணத்தெல்லாம் பயன்படுத்தி எழுதின பாட்டு தான் அந்த பாட்டு. அப்படி ஒரு பிரம்மாண்டமான பாட்டை பாடினவனே ஈசனே எழுந்து வந்து அவனை சேர்த்து அணைச்சிக்கிட்டார். சேர்த்து அணைச்சதோட மட்டும் இல்லாம, உனக்கு வந்து இவ்வளோ ஆற்றலா, என் மேல இவ்வளோ உயிரா, எனக்கு நிகரானவன் நீதான், என்ன அணு அணுவா ரசிச்சு அந்த பாட்டுல வந்து அவரை அணு அணுவா ரசிக்கிறான். அவருடைய ஜடாமுடிய ரசிக்கிறான். ஒரு ஒரு முடியில இருந்து அருவி மாறி வர கங்கையை ரசிக்கிறான். அந்த கழுத்துல இருக்கிற பாம்போட ஆட்டத்தை ரசிக்கிறான். நெற்றிக்கண்ணை திறக்கிற அந்த நெருப்பை ரசிக்கிறான். அந்த ஈசனை எப்படியெல்லாம் ரசிக்க முடியும்? அவர் கட்டியிருக்க அந்த புலித்தோலை ரசிக்கிறான். அவரை ஒவ்வொரு விதத்திலையும், அவருடைய கால் தடம், அவருடைய உடுக்கை ஒளி, எல்லாத்தையும் ரசிச்சு பாடுற பாட்டு தான் அந்த பாட்டு. ஈசனே எழுந்திரிச்சு வந்து அவனை சேர்த்து பிடிச்சிட்டு
அவனுக்கு தான் வச்சிட்டு இருந்த அந்த நேரத்துல என்ன கொடுக்கறதுனே தெரியல. ஏன்னா சில நேரம் நமக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சுன்னா அந்த நேரம் உயிரை கேட்டா கூட கொடுத்துருவோம். ஈசன் ஆசையா வச்சிருக்கிற சந்திர ஹாஷம் அப்படின்ற ஒரு வாளை அவன் கையில கொடுக்குறாரு. இந்த வாளை வச்சுக்கோ, இதுக்கு மேல இன்னும் எனக்கு கொடுக்கணும்னா என்னுடைய பேரையே உனக்கு தரேன். இன்னையில இருந்து லங்கை ஈஸ்வரன் நீதான், ஈசனுக்கு இணையானவன் அப்படின்னு அந்த பட்டத்தை அவனுக்கு கொடுக்குறார். அசுரனா இருந்தா ஏன் அந்த பட்டத்தை அவனுக்கு கொடுக்கணும்? ஈசன் மெய் மறந்து கொடுக்குறாருன்னா, ஏன்னா இந்த இடத்துல பிரபஞ்சத்தை பாடுறான், ஈசன் இந்த உலகத்தை சுமக்கிற வலிய பாடுறான், ஈசனை அணு அணுவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பாடுறான். அந்த பாட்டு அத்தனை வேகம், அத்தனை இலக்கணங்கள், கடினமான இலக்கணங்கள்லாம் கொண்டு பாடப்பட்ட ஒரு பாடல். அந்த பாட்டை பாட பாட அந்த ஈசனுக்கு ஒரு சந்தோஷத்துல கொடுத்துட்டாரு அந்த வாளை. ஆனா அந்த வாள் இருந்துச்சுன்னா அவன் எல்லாரையும் நிமிஷ நேரத்துல அழிச்சிடுவான். உலகம் அவனுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஆனா ஈசன் அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. இந்த வாள் நீ தவறா பயன்படுத்திட்டீன்னா, ஒருவேளை தவறான நல்லவங்களை யாராவது தண்டிச்சிட்டீன்னா அந்த வாள் திரும்பி என்கிட்ட வந்துடும் அப்படின்ட்டாரு. இவனும் அந்த பேரோட கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் சீதையை தூக்கிட்டு போகும்போது அந்த ஜடாயு எதிர்த்தது. அது ஏன் எதிர்க்குதுன்னு கேள்வி கேட்காம இவன் அதனுடைய சிறகை வெட்டிட்டான். அது நல்ல விஷயம்தான் சொல்லுச்சு. நீ எவ்வளோ பெரிய சிவபக்தன், நீ போய் இந்த தப்பை பண்ணலாமா, கணவர் அனுமதி இல்லாம ஒரு பொண்ணை கூட்டிட்டு போலாமா அப்படின்னு அவர் சொன்ன அந்த வார்த்தை அவனுக்கு கோபம் வந்தது, வெட்டிட்டு போயிட்டான். ஆனா அந்த வாள் திரும்பவும் ஈசன்கிட்டயே போயிடுச்சு. இப்போ நீங்க இது வரைக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை இந்த கதையில தெரிஞ்சுக்க போறீங்க. ராவணன் சிறந்த சிவபக்தன்றத இதை விட யாராலையும் சொல்ல முடியாது. இந்த சிவபக்தனுக்கு தினமும் ஈசனை வணங்கறதுக்கு உத்தரகோச மங்கைக்கு நேரா கிளம்பி போயிடுவார். அந்த இடத்துக்கு போனார்னா ஈசனை நேரம் போற அளவுக்கு வர்ணிச்சு பாட்டு பாடுவார். ஆனா நான் சொன்ன முதல் பாட்டு வேற, சாதாரணமா அவரு பாட்டு பாடுவார். ஈசனை வர்ணிக்கிறதுனா அவருக்கு பிடிக்கும். இவரு அந்த ஈசனுக்காக வடிவமைச்ச அந்த வாத்தியம்தான் வீணை. வீணையில அந்த நரம்பை மீட்டுறது தான் ராவணனுடைய நரம்பு. அந்த வீணை தான் அவருடைய தேசிய கொடி. அவருடைய நாட்டோட தேசிய கொடி ராவணனுடைய கொடி வீணை தான். இப்ப இந்த வீணையுடைய தயாரிப்புன்றது ராவணன் கிட்ட இருந்து தான் வந்துச்சு. வீணை கொடியோன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அவரை. இந்த ராவணன் தினமும் உத்தரகோச மங்கைக்கு வராரு. அங்க ஒரு சிவன் பக்தை வரா. இந்த இடத்துல இந்த பக்தையை பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த சிவபக்தை கைலாயத்துல சிவனை பார்த்தபடியே தியானத்துல உட்கார்ந்துருக்கு. பார்க்கறதுக்கு பார்வதி தேவியை போலவே அழகா இருப்பாங்க. அவங்கள மாதிரியே இருப்பாங்க. அதே பச்சை வண்ணத்துல இருப்பாங்க. அதனால நிறைய நேரம் ஈசனே அவளைதான் பார்வதி தேவி அப்படின்னு நினைச்சிட்டாரு. இதனால பார்வதி தேவிக்கே ஒரு கோபம், இவ ஏன் நம்மள மாதிரியே இருக்கா அப்படின்னு. அந்த நேரம் அந்த அம்மாவுக்கு கோபம் நீ இனி கைலாயத்துல இருக்க தேவையில்லை, என்னுடைய ஈசன் நிறைய நேரம் என்னையே மறக்கிற அளவுக்கு நீ அவரை நினைக்கிற, அதனால நீ பூலோகத்துக்கு போயிடு. அதுவும் ஈசனை நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு தவளையா போய் பிறந்துரு அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாங்க. இந்த பெண்ணும் தவளையா ஒரு கிணத்துல இருந்தாங்க. அப்ப ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா அப்படின்னு மந்திர ஒலி கேட்குது. இவங்க அந்த தவளை
அந்த கிணத்துல இருந்து, கிணத்து தவளை எப்பவும் வெளியில வராது. ஆனா இந்த தவளை வெளியில வந்து பார்க்கும்போது, அங்க ஒரு மகரிஷி சிவனை நோக்கி தவம் பண்றத பார்க்குது. அந்த மந்திரம் அதால சொல்ல முடியாது. அதனால கேட்கறதுக்காக கண்ண மூடி அந்த கிணத்து மேலேயே உட்கார்ந்துருக்கும். அப்போ 2 பேரும் தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த முனிவரும் தியானம் பண்றாரு மகரிஷியும். இந்த தவளையும் கண்ண மூடி உட்கார்ந்துருக்கு. கண்ண திறக்கும்போது பார்த்தா, ஒரு பாம்பு வந்து அவர் கமண்டலத்துல வச்சிருக்க தண்ணியில விஷத்த கக்கிட்டு போயிடுச்சு. இவரு தியானம் கலைஞ்சு கண்ண திறந்தா அந்த தண்ணிய தான் குடிப்பாரு. அத பார்த்துக்கிட்டு இருந்த இந்த தவளையால எப்படியாவது அந்த முனிவரை காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சு அந்த தண்ணிக்குள்ள விழுந்து மொத்த தண்ணியும் குடிச்சிருச்சு. அந்த தவளை துடிச்சு இறந்ததுமே இந்த மகரிஷிக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. என்னுடைய உயிரை காப்பாத்திட்ட, நிச்சயமா நீ போன பிறவில சிவபக்தியா தான் இருந்திருக்கணும், உனக்கு என்னம்மா வர வேணும் கேள் அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு ஈசனை மாதிரி ஒரு கணவன் வேணும். ஈசன் வேணும்னு கேட்கல, ஈசனை மாதிரி எப்பவும் ஈசனை நினைச்சிட்டு இருக்க கணவர் வேணும், கண்டிப்பா உனக்கு கிடைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆசிர்வதிக்கிறார். அந்த அம்மா அந்த தவளை மறைஞ்சி அந்த இடத்துல ஒரு குழந்தை உருவாயிடுச்சு. அந்த குழந்தை தான் மாயன் கையில கிடைச்சது. மாயன் யாருன்னா சிறந்த ஜோதிட கலைஞர். அவருக்கு தெரியாத ரகசியமே கிடையாது உலகத்துல. இனி நடக்க போற விஷயம், இதுக்கப்புறம் யுகங்கள் தாண்டி நடக்க போற விஷயம் எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர். அப்பதான் அவர் வந்து இந்த குழந்தைய பார்த்து இந்த குழந்தைக்கு மண்டோதரி அப்படின்னு பேர் வச்சார், வளர்த்தாரு. அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து சிவன் பக்தை. அதுவும் தினம் அந்த உத்தரகோசை மங்கை கோவிலுக்கு போய் ஈசனை வழிபடும். அங்கதான் ராவணனும் தினமும் ஈசனை வழிபடுறான். 2 பேரும் பார்க்கும்போது இவருக்கு மனசுல பட்டுடுச்சு, நம்ம கல்யாணம் பண்ணா இந்த மண்டோதரியை தான் திருமணம் செய்யணும். இவ கண்ணுக்கு அந்த ராவணன் ஈஸ்வரன் மாதிரியே இருந்ததுனால அந்த அம்மாவும் அவரை ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் மண்டோதரியுடைய அப்பாவுக்கு போச்சு. அவரும் தாராளமா நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க, ஆனா எனக்கு மனசுல ஒரு விஷயம் படுது, அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்க 2 பேருக்கும் பிறக்க போற முதல் குழந்தை, அந்த குழந்தையால இந்த நாடு அழிய போகுது அப்படின்னு சொல்றார். இவங்க 2 பேருக்கும் அதிர்ச்சி ஆகுது. நாடு அழிய போதா? ஆமா, இதுல வந்து ராவணனும் இறக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே மண்டோதரிக்கு பயம். எனக்கு குழந்தையே வேண்டாம் அப்படின்றாங்க. ராவணன் வம்சம் தழைக்கணும் அப்படின்ட்டு முதல் குழந்தை பிறந்தது, அழகான பெண் குழந்தை. அதை ஒரு தங்க பெட்டியில போட்டு பூமியில புதைச்சி வச்சாச்சு. அந்த குழந்தை தான் ஜனக மகாராஜா கையில கிடைச்சது. ஜனக மகாராஜா கையில அந்த குழந்தை கிடைச்சதுமே அவர் அந்த குழந்தைக்கு சீதைன்னு பேர் வச்சு வளர்க்கிறாரு. இந்த குழந்தை வளர்ந்ததும் ராமரை திருமணம் பண்ணிக்கிச்சின்னு நம்மளுக்கு தெரியும். கைகேயியுடைய வரத்தினால ராமரும் சீதையும் காட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இப்ப காட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த விஷயம் ராவணனுக்கு போதும். யோசிச்சு பாருங்க, சிறந்த சிவபக்தன், தன்னுடைய மனைவியும் சிறந்த சிவபக்தியா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒருத்தர் தப்பு பண்ண முடியுமா? இவருக்கு தன்னுடைய மகள், நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். தன்னுடைய மகள் சீதை இந்த ஊருக்கு வந்திருக்கா அப்படின்னதுமே எப்பேற்பட்ட தந்தைக்கும் மகள் வேணும்ன்ற ஆசை இருக்கும். ஆனா எப்படி கூப்பிடுறதுன்னு கூட அவருக்கு தெரியல. அதனால யோசிக்கிறாரு, நம்ம ஒருவேளை போயிட்டு ராமர்கிட்ட
இவ என்னுடைய மகள் தான், அனுப்புன்னா நிச்சயமா கொடுக்க மாட்டாரு. அந்த இடத்துல கோவக்கார லக்ஷ்மணன் வேற இருக்கான். நிச்சயமா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன செய்யலான்னு யோசிக்கும்போது இவருடைய தங்கை அந்த பக்கமா போனவ லக்ஷ்மணனை பார்க்குறா. சூர்பனகை லக்ஷ்மணனை பார்த்ததுமே அவனுடைய அழகுல மயங்கி அவர்கிட்ட தப்பா பேசுறா. அவரு அதுக்கு கோவப்பட்டு அவளுடைய மூக்கை கட் பண்ணி அமிச்சிட்டாரு. அவ அதே கோவத்தோட வந்து, அண்ணா நீ எவ்வளோ பெரிய அசுரன், அந்த இடத்துல ஒரு அழகான பெண் இருக்கு, அது உங்க அரண்மனையில இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லும்போது அவருக்கு தெரியும் இது சீதை தான் அப்படின்னு. இதுதான் வாய்ப்பு அப்படின்னு நினைச்சு நேரா அந்த இடத்துக்கு வந்தார். சீதையை பார்த்ததுமே அவருடைய கண் கலங்க ஆரம்பிச்சுது. ஒரு பிச்சைக்காரன் மேல மாறி வேஷம் போட்டுக்கிட்டு மாறி அந்த இடத்துல வந்து பிச்சை கேட்கிறார். எந்த இடத்துலையும் முறை தவறல. நீங்க இந்த இடத்துல நல்லா யோசிக்கணும். முறை தவறல. அவர் கேட்டது பிச்சைன்னு தான் கேட்டாரு. அவங்க கொண்டு வந்து போடும்போது கூட அந்த மண்ணை தாண்டி நான் வரமாட்டேன், நீ வெளியில வந்து எனக்கு உணவு போடணும்னாரு. அடுத்து அந்த பெண்ணை வந்து தொடலை. நீங்க யோசிக்கணும். அந்த மண்ணோட சேர்ந்து அந்த பூமியோட சேர்ந்து தான் தூக்கிட்டு பேத்தி எடுத்துக்கிட்டு தான் போனாரு. எடுத்துட்டு போய் அவருடைய நாட்டுல வச்சாரு. ஏன்னா அவருடைய மகள் மேல அவ்வளோ உயிர். மகளை இழக்க விருப்பமே கிடையாது. அதனால அந்த மண்ணோட சேர்ந்து தூக்கிட்டு வந்து வச்சார். அந்த மண்ணோட கொண்டு வந்து வச்ச உடனே எப்படி இருந்தாலும் ராவணன் இந்த இடத்துக்கு ராமர் வருவாரு, நிறைய பிரச்சனைகள் வரும், எல்லாமே தெரியும். ஆனா அவர் நினைச்சிருந்தா உடனே சீதைய தவறா பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா சீதை அனுமதி கேட்டது எதுக்குன்னா, நீ இங்கேயே இருக்கிறன்னு சொல்லு, அதை தான் அவர் கேட்டாரு. நீ என்னுடைய மனைவியா இருன்னு கேட்கல, நீ இந்த மண்ணிலேயே இருக்கணும் அப்படின்னு தான் கேட்டாரு. அவங்க ஒத்துக்கவே இல்லை. அதே மாதிரி அவங்களுடைய சின்ன விஷயம் கூட அவர் வந்து கஷ்டப்படுத்தல. உணவு வர வேண்டிய நேரத்துக்கு உணவு வந்தது. அவங்களுக்கு பணிவிட செய்யறதுக்கு நிறைய அரக்கிகளை அமிச்சாரு. இதுல ஒரு பக்கம் மண்டோதரியம் போய் பணிவிட செஞ்சாங்க. இப்படி ஒரு மகளை கூட்டிட்டு வர்றதுக்காக தான் இந்த போரே நடந்தது. உங்களுக்கு இது மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்கும். ராமர் வந்த உடனே இவருக்கு தான் 10 விதமான கலை தெரியுமே. அசுரன் தானே. இவர் ஏன் மாயமா போய், அதாவது இந்த அசுரர்களுக்கெல்லாம் இரவுல சக்தி அதிகம். ஆனா இவருடைய சக்தியை தவறா பயன்படுத்தல. இரவுல போய் ராமரை தாக்கி இருக்கலாம், லக்ஷ்மணரை தாக்கி இருக்கலாம், சீதை வேணும்னா என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனா நேர்மையான போரை தான் அவர் கையாண்டார். அடுத்த விஷயம், ராமர் சண்டை போடும்போது இவர் வந்து மாயமா ஒளிஞ்சுக்கல, நேருக்கு நேர் சண்டை போட்டார். எந்த இடத்துலையும் பதுங்கி நிக்கல. அதே மாதிரி சண்டையில வந்து ஒவ்வொரு தம்பி இறக்கும் போதும் அவருக்கு தெரியும் சீதைக்காக தான் இது நடக்குது, சீதை வந்தா இதெல்லாம் நடக்கும்னு தெரியும். ஆனா எந்த இடத்துலையும் அவர் தோத்து போக விரும்பல. கடைசி வரைக்கும் ராமரை வெற்றி பெற்று சீதைய நம்ம ஊர்லயே வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அது அவருக்கு நடக்காம போச்சு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நிறைய ஊர்ல, அதாவது மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், அப்புறம் உத்தரப்பிரதேஷ், இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் தசரான்ற பேர்ல தங்க கிட்ட இருக்கிற ஒரு 10 குணங்களை மக்கள் அழிக்கிறாங்க. ராவணனை அழிக்கிற மாதிரி அழிச்சு பண்டிகை கொண்டாடுறாங்க. நிறைய இடத்துல ராவணனை இறைவனா நினைக்கிறாங்க. நிறைய இடத்துல பூஜை செய்யறாங்க. ஏன்னா இவரை மாதிரி ஒரு பக்தர் கிடைக்கிறது கஷ்டம்.
ஆனா கடைசியில அவரே இறக்கும்போது ராமர் சொன்ன ஒரு வார்த்தையை மாத்திரம் நீங்க மறக்காம கேட்கணும். தன்னுடைய தம்பியை கூப்பிட்டு, ராமர், அதாவது அந்த ராவணன் இறக்கறதுக்குள்ள நீ உடனே போய் அவருடைய ஆசிய பெற்றுட்டு நம்ம எப்படி ஆட்சி செய்யணும்ன்ற வழிமுறைய அவர்கிட்ட கேட்டு கத்துக்கிட்டு வா அப்படின்னார். முதல்ல லக்ஷ்மணனுக்கு புரியல. ஏன்னா நமக்கே தெரியுமே, ஒரு அசுரன் சொல்லி கொடுத்தா நம்ம ஆட்சி செய்யணும் அப்படின்னும் போது நான் சொல்றத செய் அப்படின்னாரு. இவரும் அவர்கிட்ட போய் கேட்டாரு, உனக்கு ஏதோ ஆட்சி எப்படி நடத்தணும்ன்றது தெரியுமாமே, சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்ல, அண்ணன்கிட்ட சொல்றாரு, அவன் ஆணவத்தோட சொல்ல மாட்டேன்றான். நீ எங்க நின்னு கேட்ட? நான் அவருடைய தலைப்பக்கம் நின்னு கேட்டேன். குரு கிட்ட கால் பக்கம் நின்னு கேட்டாதான் ஆசி கிடைக்கும். நீ தலைப்பக்கம் நின்னு கேட்டா அவன் எப்படி சொல்லுவான்? சொல்ல மாட்டான். நீ ஒரு கல்வி கத்துக்கிறேன்னும் போது தன்மையா பாதத்து பக்கம் நின்னு கேட்டாதான் உனக்கு அந்த கல்வி சிறப்பா கிடைக்கும் அப்படின்னு இந்த ராமர் சொல்லி அனுப்புறாரு. அதே மாதிரி இவரும் போய் நின்று அவர்கிட்ட அந்த பாடத்தை கத்துக்கிட்டாரு. ஒரு அசுரன்கிட்ட என்னங்க ஞானம் இருக்க முடியும்? இவர்கிட்ட இருந்த ஞானம்தான் லக்ஷ்மணன் கத்துக்கிட்ட விஷயம். அது என்ன ஞானம்னா, ஒரு காலத்துல சர்வ வல்லமை படைச்சவனா நான் இருந்தேன். நவ கோள்களும் யமனும் இந்திரனும் கூட எனக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அப்ப நான் நினைச்சது என்ன தெரியுமா? என் நாட்டுல இருக்கிற எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சேன். அதுக்கான உத்தரவா என்னுடைய நாட்டையே சொர்க்கமா மாத்தினேன். இது இல்லாம எல்லாருமே ஒரே போல நல்லதே செய்யணும்னு நினைச்சேன். அந்த நல்ல எண்ணத்தோட செயல்படுத்தாம என்னுடைய அஜாக்கிரதையால தள்ளி போட்டேன். அதோட விளைவுனால நான் இன்னைக்கு அவதிப்படுறேன். என்னுடைய தங்கை சீதையை பற்றி சொல்லும்போது அதை நான் கொஞ்சம் நிதானமா யோசிச்சுட்டு தள்ளி போட்டு செஞ்சிருக்கலாம். ஆனா நான் உடனே அந்த செயலை செஞ்சதுதான் தப்பு. ராமர் இருக்கும்போது நானே மரியாதையா சீதை என் மகள் தான், என் கூட அனுப்பி வைங்கன்னு உரிமையோட கேட்டிருந்தா வீரத்தோட ராமர் என்னை மதிச்சு என் கூட அனுப்பியிருப்பாரு. சீதைய நான் கொண்டு வந்திருக்கலாம். ஆனா கணவருக்கு தெரியாம ஒரு பொண்ணை தூக்கிட்டு வர்றது தப்பான விஷயம். அதை நான் உணர மறந்துட்டேன். அதனால நான் முக்கியமா சொல்றது என்னன்னா, நல்ல செயல் எதுவா இருந்தாலும் உடனே செஞ்சு முடிச்சிடு, அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் செய்யலாம் அப்படின்னு தள்ளி போடாத. அந்த தள்ளி போடுற ஒரு ஒரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையை மாத்திடும் அப்படின்னு சொல்றாரு. உன்னுடைய வாகனம் ஓட்டுறவரோ காவலாளியோ சகோதரனோ யார்கிட்டையும் பகை வச்சிருக்காத. அதனால நீ கூட இருக்கிறவங்களாலேயே இறக்க வேண்டி இருக்கும். தொடர்ச்சியா வெற்றி பெற்றா கூட எப்பவும் நம்ம தான் வெற்றி பெறுவோம் அப்படின்ற தன்னம்பிக்கையை விட்டுடு. ஏன்னா எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம். அதனால அதை நீ செய்யாத. ஒவ்வொரு தடவையும் புதிய முயற்சியை எடுத்துக்கிட்டே இரு. அதே மாதிரி உன் குற்றங்களை நண்பர்கள் சுட்டி காட்டும் போது அனுமன் சிறியவனா இருந்தா கூட நீ அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அனுமன் சிறியவன் தான், நான் அப்படிதான் தப்பா கணக்கு போட்டேன், எதிரி சாதாரணமானவன்னு. ஆனா அவனால என்னுடைய நாடே அழியக்கூடிய அளவு இருந்துச்சு. அதை விட நட்சத்திரங்களை வளைக்கக்கூடிய சக்தியும் அவன்கிட்ட இருந்துச்சு. இப்படி நிறைய விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். திருப்தியை விட மேலான ஒரு விஷயமே கிடையாது, சந்தோஷம் கிடையாது. இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் கிடையாது. மன்னித்ததலை விட பெரிய ஆற்றலும் ஆயுதமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, பகைவனா இருந்தா கூட அவனை மன்னிக்கணும் அப்படின்றது நல்ல விஷயம் அப்படின்னாரு. இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கிற இந்த மனிதர் கடவுளுக்காக வாழ்ந்தவர். தன்னுடைய மகள் அந்த ஜோதிடர் சொன்னது மாதிரியே அந்த பெண் நாட்டுக்கு வந்ததுமே தன்னுடைய நாடு எல்லாமே இழந்துட்டாரு. அத்தனை சக்தி வாய்ந்த இந்த ராவணன்
மாவீரன் தான். கம்பீரத்துல ஆண்களை விட அழகானவன் தான். வீரத்துல திறமையான அரசனை விட ஆற்றல் மிக்கவன் தான். பாசத்துல கடவுளை விட அடிமையானவன் தான். நேசத்துல குடும்பத்து மேல பற்று கொண்டவன் தான். தன் நாட்டு மக்களை பாதுகாக்க வரங்களை பெற்றவன் தான். சூழ்ச்சியில நிறைய விஷயங்கள் தெரியாமல் நடந்துருச்சு. உலகத்துல முதல் ஆகாய விமானம் இவனால தான் உருவாச்சு. எதிரியே இல்லாத பூமியே கிடையாது. அதை எப்படி நம்ம பயன்படுத்துறோன்றத பொறுத்து தான் நமக்கு எதிரி இருப்பானா இல்லையான்றது தெரியும். இந்த நியாய தர்மம் தெரிஞ்ச இந்த ராவணன் தன்னை கொன்னது ராமர்னு தெரிஞ்சாலும் இறைவன் தான் புரிஞ்சுக்கிட்டு அவர் கேட்கும்போது அவருடைய தம்பிக்கு குருவா ஆலோசனை சொல்றது மிக பெரிய வீரன். ஒரு தலைவன், ஒரு ஆளுமை மிக்க தலைவன் எப்படி இருக்கணும்ன்றத அழகா சொல்லியிருக்காரு இந்த ராவணன். இந்த ராவணனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த உத்தரகோச மங்கையில கல்வெட்டுல இவங்க 2 பேருக்கும் திருமணமானது அங்க பதிவாயிருக்கு. அந்த கல்வெட்டுல எழுதி வச்சிருக்கு. ராவணன் வந்து போனதுக்கு உண்டான அந்த விஷயமும் இருக்கு. முக்கியமான ஒண்ணு அந்த பாடல். அந்த பாடல் தான் சிவதாண்டவம். ராவணன் எழுதிய சிவதாண்டவம் பாடல் அப்படின்னு நீங்க கூகுள்ல யூடியூப்ல கேட்டீங்கன்னா அந்த பாட்டு வரும். அந்த பாட்டை கேட்டு பாருங்க, அதிரும். அவ்வளோ சக்தி வாய்ந்த பாட்டு. அந்த பாட்டை நீங்க தினமும் கேட்டீங்கன்னா ஈசனுடைய ஆற்றலும் ஆசிர்வாதமும் உங்களுக்கு தேடி வரும். ராவணன் வந்து எப்படி அந்த பாறைக்குள்ள மாட்டிக்கிட்டு அந்த இமயமலை அடிவாரத்துல தன்னுடைய கைகளால துடிச்சானோ அந்த துடிப்புல இருந்து வெளியில வர்றதுக்கு அந்த பாடல் உதவுச்சு. உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தீர்க்கறதுக்கு ராவணன் எழுதின சிவதாண்டவ பாட்டு அவ்வளவு அருமையானது. அந்த யூடியூப்ல இருக்கு. நீங்க அந்த பாட்டை கேட்டு கண்மூடி ரசிங்க. ஈசனுடைய ஆற்றலும் சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்ன இந்த ராவணேஸ்வரரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் இணையலாம். உங்களுக்கு இது போல கதை பிடிச்சிருக்கா இல்லையான்னு கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. உங்களுக்காக நான் நிறைய கதைகள் சொல்ல காத்துட்டு இருக்கேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணாதவங்கள பண்ண சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க